புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விடாமலே வாழ்வது வாழ்க்கை அல்ல, விழுந்த போதும் எழுவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் வரக்கூடிய தடை கற்களை தகர்த்தெறிந்து அதனை வெற்றி படிக்கட்டுகளாய் மாற்றி அமைத்துக் கொள்ள பழகி கொண்டாலே போதுங்க. இந்த நாள் மட்டுமில்ல, வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நாளுமே வெற்றி தரக்கூடிய இனிய நாளாகத்தான் அமையும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சார், நம்ம ஏதாவது ஒரு வேலையா வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் குறுக்க போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் சார். பல பேர் அந்த வேலைக்கு இன்னும் ப்ரொசீட் பண்ணவே மாட்டாங்க, திரும்பி வீட்டுக்கே வந்துருவாங்க. சகுன சாஸ்திரப்படி இந்த பூனை நம்ம போகும்போது குறுக்க போச்சுன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா போட்டிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்குண்டான தகுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட சந்தேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த மாதிரி நாமளே இருமனசாக போகும் பொழுது இந்த குறுக்கால சகுன சாஸ்திரப்படி இந்த பூனை குறுக்க போச்சுன்னு வைங்களேன், அப்போது நம்ம மனசில் இருக்கிற மாதிரி தகுந்த மாதிரி தடங்கள் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியான பயம் எல்லோருக்குமே ஏற்படுவது இயல்பு. தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா கூடுங்க ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தான் உண்மையான விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. சகுன சாஸ்திரப்படி பூனை குறுக்க போச்சு அப்படின்னா, அதாவது வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் இந்த பூனை குறுக்க போகும் பொழுது நீங்கள் போகக்கூடிய காரியத்தில் சிறு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த காரியமே நடக்காதுன்னு கணக்கு கிடையாதுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லத்திலிருந்து கிளம்பி 12 அடிக்குள்ளே வரக்கூடிய அந்த சகுனம் தான் பேசுமே தவிர்த்து நீங்கள் அலுவலகத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமோ இல்லை ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமெல்லாம் வரக்கூடிய பூனையெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது. சகுன சாஸ்திரப்படி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே பூனை இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் போச்சு அப்படின்னா நீங்கள் போகிற காரியத்தில் அபரிதமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சகுன சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் பொதுவாகவே பூனை குறுக்க போச்சதுக்காக பயப்பட வேண்டாம். பூனை என்ன யானையே குறுக்க போனாலும் உங்களுடைய ஜாதகம் ஜென்ம நட்சத்திர ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி இருக்கலாம். மனதில் வலு ஊட்டக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் நதியா தர்மபுரில இருந்து பேசுறேங்க மேம். நதியாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க ஹஸ்பண்ட் தங்கச்சோட ஹஸ்பண்ட் 2 பேருக்கு கேட்கணும். ஓகே, உங்க கணவருடைய பெயர்மா? அவர் பேரு விஜயசங்கர். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் இல்லைங்க மேம், வயசு 36. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? எதுவுமே தெரியாதுங்க மேம். பரவாயில்ல, என்னமா கேட்கணும் அவருக்காக? அவருக்கு ஒரு தொழில ஈடுபாடு இல்லைன்றாரு. ஓகே, சரி, இப்போ இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு. போகுது. சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். சரிங்க சார். வணக்கங்க. வணக்கங்க சார். எங்க ஹஸ்பண்ட் பேர் விஜயசங்கர். விஜயசங்கருங்களா? ஆமாங்க, விஜயசங்கர். வயசு 36. இனிஷியல் என்ன போடுறாருங்க? அவரு கவர்மெண்ட் பஸ் டிரைவரா இருக்காரு. அவருடைய இனிஷியல் என்னமா? இனிஷியல் பி, பத்தியப்பன். பி. சரி சரிங்க. அதாவது எதுலயுமே ஒரு ஈடுபாடு இல்லைன்றாங்க. சரிங்க. அதாவது பயப்பட வேண்டாங்க. அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய இந்த பெயருக்கு பார்த்தீங்கன்னா பெயருக்கு முன்னாடி அதாவது ஆரம்ப எழுத்து பி வரக்கூடாதுங்க. 8ஆம் நம்பரில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து முதல் எழுத்தாக வந்தது அப்படின்னா எந்த ஒரு வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா தடை ஏற்படுது அப்படிங்கிறத விட தானாகவே தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்திக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த மனசால ஈடுபட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவருடைய பெயர் நல்ல பேர், வீல அதாவது கோபுர எழுத்துல பேர் ஆரம்பிச்சிருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பெயருக்கு முன்னாடி வரக்கூடிய இன்சியல் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத தடங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்காக பேரை மாற்ற வேண்டாம். இன்சியலை வந்து மாற்ற முடியாதுங்க. இன்சியல் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேருக்கு பின்னாடி விஜயபாஸ்கர் அல்லது விஜயசங்கர் வந்துன்னு வைங்களேன், பேருக்கு பின்னாடி பி போடுற மாதிரி வச்சுக்க சொல்லுங்க. அல்லது அம்மாவுடைய பெயரோ அல்லது குலதெய்வத்துடைய பெயரோ அல்லது இவருடைய பிறந்த ஊர் பேரோ இதில் ஏதோ ஒரு பேர் வந்து முன்னாடி இந்த பிக்கு முன்னாடி சேர்த்தி போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா, அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவர் வந்து தானாகவே நல்ல முறையில் மாறிடுவாருங்க. ஈடுபாடோடு சந்தோஷத்தோடு இந்த 36 வயசுக்கே உண்டான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய தகுதிகளை மிகுதி அடைவார். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? எங்க பையனுக்காக வேலைக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? பி சக்திவேல். டேட் ஆஃப் பர்த்? 12/12/92. பிறந்த நேரம்? 11 இரவு 12:46. ஓகேம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, கன்னியா லக்னம். வேலை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க, என்ன தெரிஞ்சுக்கணுமா? இல்லைங்கம்மா, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அவன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கான். அது ரிசல்ட் எப்படின்னு ஐயாட்ட கேட்கணும். கண்டிப்பா சரிப்பா கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நல்ல ரிசல்ட்டா வரும். வணக்கங்க. வணக்கம் சார். திருவாதிரை பேசுறது சந்தோஷம் சார். உங்கள்கிட்ட கேட்கணும் தான் சார் நான் சரிங்க. இருந்தேன். இந்த சந்தோஷம் இன்னும் அதிகமான அளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, லக்னம் வந்து கன்னி லக்னம் சொல்லியிருக்கீங்க. ராசி அதிபதியும் புதன் பகவான் தான், லக்னாதிபதியும் புதன் பகவானை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவர் வந்து பிறந்த தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்திருக்காருங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய உத்தியோகம் நிச்சயமாக அமையும். பயப்பட வேண்டாம். நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுதே ஒரு உத்தரவு போட்டிருக்கீங்க, அதாவது இவருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிற மாதிரி நல்ல ரிசல்ட் வர்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவர் ஜாதகப்படியும் பிறந்த தேதிப்படியுமே இவருக்கு நன்மையான காலம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. நல்ல ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். முடிஞ்சால் பெருமாள் கோயிலில் வந்து புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இவருடைய பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. காலையில் நேரம் வீட்டில் வந்து எதுவுமே சாப்பிடாம, அதாவது இப்போ டீ, காப்பி, பால் இந்த மாதிரி எதுவுமே குடிக்காமல் காலையில் வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பெருமாள் கோயிலில் வந்து இவர் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற துளசி தலையில் வந்து 9 தலையை வந்து சாப்பிட சொல்லுங்கள். சாப்பிடும் பொழுது இந்த இன்டர்வியூவில் வந்து நல்ல செய்தி வரணும் அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனையை மனசுக்குள்ளே நினச்சிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். அப்படி நல்லது நடக்கிறதுக்காக நாங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். பயப்பட வேண்டாம் மேடம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்பில் இல்லை சார். நம்ம அந்த பூனைக்கு அடுத்தபடியாக பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சகுன ரீதியாக வந்து தும்மல். சார், இந்த விக்கல், தும்மல், இருமல் இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இவ்வளவு இருக்கும்போது ஏன் யாராவது தும்பிட்டா உடனே மக்கள் அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் அவ்வளோ பயந்து போயிடுவாங்க? இந்த பயம் தேவைதானா? பொதுவாக தும்மல் வர்றதற்காக நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஒருத்தருக்கு வந்து இப்போ ஆஸ்துமா பிரச்சனை இருந்துன்னு வைங்களேன், தும்மல் வரத்தான் செய்யும். சாதாரணமாக டஸ்ட் இருந்தால், அலர்ஜி இருந்தால் தும்மல் வர செய்யும். பயப்பட வேண்டாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுதோ அல்லது பேசி முடிக்கும் பொழுதோ அல்லது அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து உதிர்க்கும் பொழுது ஒரு தும்மல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தும்மலை கவனிக்க வேண்டிய விஷயமாகத்தான் சகுன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசும் பொழுது, ஒரு திருமண விஷயம் அல்லது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இடம் வாங்கிறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 12 வயதுக்கு உட்பட்ட ஆண் தும்முனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது, தாமதமாகும், தள்ளி போகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக உணர்ந்துக்கலாம். ஒன்று. அதுவே 12 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள், அதாவது சின்ன குழந்தைங்க தும்முச்சு அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஏற்றத்தோடு நல்ல விஷயமாக நடந்து முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் மறைமுகமாக புரிஞ்சுக்கலாம். அதனால தான் கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, பெட்ட தும்முனா நட்டம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த பழமொழியுடைய அர்த்தமே இதுதான். அதனால் தும்மல் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த தும்மலில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன பெண்கள் தும்முறதில் உங்களுக்கு நல்ல விஷயத்தை உணர்த்தக்கூடிய மறைமுகமான விஷயமா தான் சகுன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. தும்மல் குறித்த தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறதுங்க. அவருடைய பெயர்? ரமேஷ். டேட் ஆஃப் பர்த்? 1/10/70ங்க, 1970ங்க. ஓகே. பிறந்த நேரம் தெரியாதுங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? ஒண்ணுமே தெரியலைங்க. பரவாயில்ல, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு தொழில் நல்லா நடக்கணுங்க. ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு. கட்டாம இருக்கு. அம்மா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க. வணக்கங்க மேடம். வணக்கம். சதீஷ் அவருக்கு வந்து என்ன வயசாகுதுங்க இப்போ? இப்போ 45 ஆகுதுங்க சார். 45ங்களா? ஆமாங்க சார். சரி சரிங்க. அதாவது இவருடைய பெயர் வந்து சதீஷ், 3 எழுத்துல பேர் வந்திருக்குதுங்க. ரமேஷ். ரமேஷுங்களா? ரமேஷ் அப்படின்னா கூட 3 எழுத்துல பேர் வந்திருக்குது. 3 எழுத்துல பேர் உள்ளவங்க பொதுவாகவே இந்த கலிகாலத்தில் வந்து பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. பயப்பட வேண்டாம். இருந்தாலும் 39 வயசுலேயே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பில் உள்ள இந்த ஜாதகர் வந்து 45 வயசாயும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து எண்ணெய் காப்பு பண்ணி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதிலிருந்து 27 நாட்குள்ளே திருப்பதி போயிட்டு வர சொல்லுங்கள். குடும்பத்தோட திருப்பதி போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருப்பதியில் வந்து திங்கட்கிழமை என்னைக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை திருப்பதி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சந்திரகாந்த கல்லில் வந்து இவருடைய பெயரை எழுதிட்டு, அதாவது சுருக்கமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி லாபம் ஜெயம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பி வரும்போது யாருக்கிட்டும் சண்டை கட்டாமல் கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக வீடு வந்து சேருங்க. கண்டிப்பாக அதில் இருந்து 6 மாதத்துக்குள்ள நல்ல செய்தியும் நல்ல விதமான பலன்களும் தொழிலில் வந்து இதுவரைக்கும் இருந்த இரக்கமான சூழ்நிலையெல்லாம் வந்து மாறி நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். பயப்பட வேண்டாங்க. அந்த மாதிரி அமையறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகர்ஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கண்ணன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட டாக்டருக்காக. அவங்க பெயர்? VK திவ்ய பாரதி. டேட் ஆஃப் பர்த்? 26/4/91. பிறந்த நேரம்? 3:45 மதியம். மதியம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? இல்ல, அவங்க வேலைக்கும் இன்ட்ரெஸ்டா போக மாட்டேன்றாங்க. மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் எப்ப நடக்கும்? கண்டிப்பா இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. ஆமா. அருமையான யோகமுள்ள ஜாதகங்க. பேர் வந்து சரியா வச்சிருக்கீங்க, திவ்ய பாரதி. என்னங்க, திவ்யான்னு கூப்பிட்டாலும் சரி, பாரதின்னு கூப்பிட்டாலும் சரி, இவங்களுக்கு வந்து யோகம் வந்து கலையாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. நல்லது, எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க. திருமணம் தாமதமாகுதுன்னு நினைக்க வேண்டாம். திருமணத்துக்கு உண்டான கங்கண யோகமே வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் இந்த ஜாதகப்படி வருது. அதனால் அக்டோபருக்கு மேலே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக, அதாவது சொந்த பந்தங்களில் திருமணம் வரன் வராது, வெளியிலிருந்து வரன் வரும், நல்ல இடத்துல முடியும். பயப்பட வேண்டாங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம் அதிகமாக இருக்குது, அதாவது அதியோகம் சொல்லுவாங்க. கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் எடுத்துக்க மாட்டாங்க, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய பிடிவாதத்தில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரு கூட சேர்ந்தாலும் கெட்டு போக மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே பாசம் இருந்தாலும் அம்மாவை விட அப்பா மேலே பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்பா மேலே பாசமுள்ள இந்த பொண்ணு தப்பாக போகாது, பயப்படாமல் இருந்துகிட்டு இருங்க. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வருஷ கடைசியில் தான், அதாவது டிசம்பருக்கு மேலே தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. உத்தியோகமும் திருமணமும் ஒன்றாகவே, அதுவும் நன்றாகவே நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண் கலக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோங்க சார், பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார், மேடம் கிருஷ்ணா பேசுறேன் மேடம். கிருஷ்ணா சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அப்பாவுக்கு. அவருடைய பெயர்?
இது உறுதி டேட் ஆஃப் பர்த், 4/5/1953. பிறந்த நேரம், பிறந்த நேரம் பரவாயில்ல, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா சார்? ராசி தெரியும். ரோஹிணி நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க அப்பாக்காக? என்ன கேட்கணும் சார்? சரி சார் என்ன கேட்கணும் சார் உங்க அப்பாக்காக? சார், அவங்க அப்பா வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமா வந்து எங்க வந்து அம்மா போயிட்டாரு. ஓகே, இப்போ வந்து அவரு ஹலோ ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க, சார் வணக்கம் சார். சொல்லுங்க. அப்பா வந்து சார், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு சார். பிரிஞ்சு போயிருக்காரு. சரிங்க. ஏற்கனவே இருக்கிறாரு, உடல்நல சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்க இடத்துல ம் ம் அவருடைய நிலைமை. சரி, பயப்பட வேண்டாங்க. பிரிஞ்சு இருக்கக்கூடிய அப்பா எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காலம் வரக்கூடிய அமைப்பு இப்போ இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் வராது. பயப்பட வேண்டாங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து உடல் ரீதியான ஒரு பெரிய மருத்துவ செலவு வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம், இவருடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரத்தன்று முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்து கோயில்லையோ அல்லது அம்மாவுடைய குலதெய்வத்து கோயில்லையோ வந்து பிரார்த்தனை பண்ணி நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த குலதெய்வத்துடைய நெத்தியில் இருக்கிற பொட்டு வந்து அவங்ககிட்ட கேளுங்க. சிரச காணிக்க வச்சிங்கன்னா குலதெய்வத்துடைய நெத்தியிலிருந்து பொட்டு கொடுப்பாங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் வந்து இந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து மாங்கல்யத்தில் தனது வலதுகை மோதிர விரல மாங்கல்யத்தில் வச்சு மனசார அம்மாவை பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சும்மாவே இருந்து குடும்பத்தை நினைக்காத அப்பா வந்து கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த தெய்வம் நீங்கள் வழிபடக்கூடிய அம்மன் நிச்சயமாக கொடுக்கும். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் நித்யா, மேலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க நித்யாமா, இன்னைக்கு சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த், 15/1/1988. பிறந்த நேரம், 5:30 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். நித்யாமா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்காண்டி கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்கணும் மேடம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க மேடம். சார், என்னோட டேட் ஆஃப் பர்த் 15/1/1989. சரிங்க. 5:30 AM வெள்ளிக்கிழமை பிறந்தது சார். சொல்லுங்க. பட் இப்போ 2-3 வருஷமாவே நான் வேலை எதுவும் போகல, சர்வீஸ் எதுவும் பண்ணல. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். சரி சரிங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய இதுக்கு எதுவும் கிடைக்கல சார். இப்போ 12ஆம் தேதி ஜிப்மர் எழுத போறேன். சரி சரிங்க. அதான் சார், அது கிடைக்குமா என்ன, அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கவலைப்பட்டாலும் பரவாயில்லைங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா வித்யாங்கிற பெயரோட விருச்சிக ராசியில் இருந்தது அப்படின்னா, புரியல? நித்யாவா? சரிங்க. அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு வந்து கடந்த 4-5 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்ததுனால தேவையில்லாத தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னதான் எக்ஸாம் எழுதுறது அல்லது வேறு வகையில் வந்து இன்டர்வியூ போகிறது, வேலைக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் கூட உங்கள் கூட வர்றவங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தடங்களாகக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் இந்த வருஷம் இறுதியில், அதாவது டிசம்பர் மாதத்துக்குள்ளே நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணக்கூடியது, அடுத்தவங்களுக்கு உபயோகம் பண்ணக்கூடிய தொழில் தான் அதிகமாக அமைஞ்சிட்டு இருக்கும். அந்த வகையில் நர்சிங் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நல்லது ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. டிசம்பர் மாதத்தை வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முடிஞ்சால் வந்து பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. கேரளாவில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாள் காலையிலேருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ளே 27 விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் மதியம் 12 மணிக்கு மேலே யாராவது ஒரு 3 பேர்த்துக்கு வந்து அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பகவதி அம்மன் மூலமாக உங்களுக்கு பக்குவமான நல்லதொரு வேலை நிச்சயமாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேடம். தைரியமா இருங்க. அழைப்பிற்கு நன்றி.
சார் கோவில்ல வந்து இந்த பிரதட்சணம் வருது, வலம் வருதல் அப்படிம்பாங்க. இந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே இடமிருந்து வலம் வருதலா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சுத்தி வரும்போது ஏன் இப்படிதான் வரணுமா? ஏன் நம்ம வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போக கூடாதா? இதன் தாத்பரியம் என்ன? பொதுவாகவே ஆகம சாஸ்திர விதிப்படி, ஆகம விதிப்படி எந்த ஒரு சன்னிதானமாக இருந்தாலும், எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும், அங்கே வந்து அந்த கோயில் கட்ட விக்கிரகம் பதிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம், மந்திர தகடு, நவதானியம், நவரத்னம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதில் வந்து பதிச்சு வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும், நீங்கள் நல்லெண்ணத்தோடு வந்தாலும் பரவாயில்ல, கெட்டெண்ணத்தோடு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அங்கே கிடைக்குங்க. அந்த நல்ல சக்திகள் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பொதுவாகவே கோயில் மட்டும் இல்லைங்க, எந்த நேரமும் தன்னுடைய சொந்த வேலையை நிற்காமல் செய்து கொண்டிருக்கும் பூமி கூட வந்து சுற்றிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கரண்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து இந்த பூமி சுற்றக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பொதுவாகவே கோயில் மட்டும் இல்லைங்க, இந்த பூமியில் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வலப்பக்கம் சுற்றி வர்றது வந்து உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வளமாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன விஷயத்தோட சூட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியத்தை நீங்கள் வலப்பக்கம் சுற்றி வரும் பொழுது உங்களுடைய மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஆறுதல் சொல்லாமல், அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாததுக்கு முன்னாடியே உங்களுடைய மனசு வந்து சரியான பாதையில் செல்லக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் வலப்பக்கம், அதாவது வலம் வான்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. எல்லாருமே கோவிலுக்கு போறோம், சுத்தி சுத்தி வரும், ஆனா அதன் தாத்பரியம் தெரியாம தான் சுத்தி இருக்கோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு சுத்துவோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சிறப்பான தகவல் பகிர்ந்துட்டீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கௌரி சங்கர் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 12/87. கௌரி சங்கர் சார், மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 9/12. ஓகே, வருடம் 1900. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் புதன்கிழமை 8:30 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம் என்ன அமையணும் சார்? இல்ல நாங்க வந்து லாரி டிரைவர். ஓகே, கண்டிப்பா தொழில் கொடுத்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. பூச நட்சத்திரம், கடக ராசி, 9ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் தேதிக்கு உண்டான எண்ணுக்கு உண்டான செவ்வாய் பகவான் வந்து கடக ராசியில் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும், அதாவது பொதுவாகவே வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாகக்கூடிய இந்த கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு வந்து ஒரு தோதா அமையாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாங்க. நீங்கள் முடிஞ்சால் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு அங்கே வந்து இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட உருவத்தை வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலில் குளிச்சுட்டு, சமுத்திரத்தில் வந்து குளிச்சுட்டு, நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரத்தை வந்து சமுத்திரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் உங்களுக்கு இப்போ சரியான வயசு என்னவோ அந்த வயசுக்கு உண்டான உதாரணமாக வந்து 30 வயசுன்னு வைங்களேன், இந்த ஒரு 30 மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு தோதான ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய, நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அந்த மாதா கொடுப்பாங்க. பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, சகுனங்கள் குறித்தும் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் மாற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாஸ்தலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் பஞ்சபோத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுக்கிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.
இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்னும் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் சிறப்பான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம். ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம்யார்த்த சித்தயே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். வணக்கம் சார். நம்ம ஒரு புது வீட்டுக்குள்ள இல்ல புது கடைக்குள்ள அடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் வலது காலை தான் வைக்கணும். இது புது மருமகளுக்கும் கூட அதே இதுதான் சொல்றாங்க. ஏன் குறிப்பா வலது காலை எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள போகணும் இல்ல ஒரு கடைக்குள்ள போகணும்? எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நம்ம வலது கையை பிரயோகப்படுத்துகிறோம், வலது காலை பிரயோகப்படுத்துகிறோம். நீங்கள் வெளிநாடுகளில் நிறையா போயிருந்தல் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக இடது கையால் தான் எழுதின்னு இருப்பா. இன்றைக்கி நம்ம ஊரில் நிறையா பேருக்கு அந்த இடது கை பழக்கங்கள் இருந்துருக்கும். எழுதுறது, ஆமாம், கொடுக்கறது, இந்த மாதிரி பழக்கங்கள் நிறையா பேருக்கு இருக்கும். ஆனால் உலக அளவியலில் இன்றைக்கி டெக்னிக்கலாகவும் திறம்பட வேலை செய்கிறதும், ஒரு வேலையை கொடுத்த உடனே சட்டுன்னு அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி கொண்டு வரதும், ஒரு விஷயத்தை 100 விஷயமாக சிந்தனை பண்ணுறதும், இன்ட்யூஷனில் நிறையா விஷயங்கள் எடுக்கிறதும் பார்த்துட்டோம்னா அதிகபட்சமாக இந்தியன்ஸ் தான் நிறையா பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக ஒரு பக்கம் பார்ப்போம், சாஸ்திர ரீதியாக ஒரு பக்கம் பார்ப்போம், யோக கலையில் ஒரு பக்கம் பார்க்கணும். யோகமும் ஒரு சாஸ்திரம் தான். இந்த யோக சாஸ்திரத்தில் 2 விதமான பிரெயின் ஆக்டிவேஷனை சொல்லப்படுறது. ஒன்று ரைட் பிரெயின், இன்னொன்று லெஃப்ட் பிரெயின் சொல்லுவாள். பிராணாயாமத்தப்போ இதுக்கு பேர் சூரிய கலை, சந்திர கலைன்னு பேர் உண்டு. இந்த சூரிய கலை, சந்திரக்கலை, இந்த இரண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது தான் உடம்புல உபாதைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாள். இந்த லெஃப்ட் பிரெயின் கிரியேட்டிவிட்டியும் ஆர்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதும், ரைட் பிரெயின் டெக்னிக்கலி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். என்றைக்கு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வேலை செய்கிறோ அப்போ லெஃப்ட்டு உங்களுக்கு ஆக்டிவேஷனில் இருக்கும். லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ரைட் சைடில் நாசியில் இருக்கும்போதும் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஒர்க் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒர்க் பண்ணும்போது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ஆர்ட்டாகவும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப வேகம் பட செயல்படணும். அது மட்டும் இல்லாத தன் சுய நிலைவில் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கணும். எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கணும்னு காட்டி தான் கிரகங்கள் கூட வலப்புறமாக சுற்றுறது. அதனால தான் வலதுபுறமாக பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் அது வெற்றிக்கு அறிகுறியாக கொண்டு வர்றது ஆர்ட்டாகவும் டெக்னிக்கலாகவும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமும் அதிசூக்ஷமும் நம்மளுடைய லெஃப்ட் சைட் பிரெயின் ஒர்க்காக நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுங்கிறதுனால தான் ரைட் சைட்லையும் வலது காலையும் எடுத்து வச்சு பண்ணுறான். ரொம்பவே தெளிவா எல்லாருக்கும் புரியும்படி விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து பேசுறேங்க. அங்கிருந்து யார் பேசுறீங்க? என்னுடைய பையனுக்கு கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர்? எம் மோகன் பிரசாந்த். டேட் ஆஃப் பர்த்? 29/6/98. பிறந்த நேரம்? 4 மணி. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, கும்ப லக்னம், பூரம் நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு என்ன படிப்பு உகந்ததா இருக்கும், என்ன தொழில் செய்வாரு, கவர்மெண்ட் வேலைக்கு போவாரா? கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. சொல்லுங்க. இப்போ மோகனுக்காக கேள்வி கேட்டிருக்கீங்க. இவங்களுக்கு சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ பேசக்கூடிய நேரத்தை வச்சும் ஜாதகத்தை வச்சும் கணத்தெடுக்க பார்க்கும்பொழுது இவங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி எலக்ட்ரானிக் சம்மந்தமாக படிக்க வைக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கறது. இப்போ 19ஆவது வயசு நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு புதன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மருத்துவ ரீதியாக போயிருந்தாலும் அதில் சில தடசங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு.
இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் வந்து வெற்றியை கொடுக்குமா, நல்ல மாற்றத்தை கொடுக்குமா, இவருக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்துடைய தன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய நேரத்துலையும் இவருடைய ராசிக்கும் பார்க்கும்போது சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது இவருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதனால் இவர் படிக்கிறது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும், அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணுறதும், ஸ்ரீரங்கத்தில் போய் ஸ்ரீரங்கநாதரை வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நாங்கள் தேனி பேசுகிறோம் மேம். சொல்லுங்கம்மா, அங்கிருந்து யார் பேசுறீங்க? சந்திரகலா பேசுகிறேன் மேம். சந்திரகலா பேசணும். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 26/11/68. பிறந்த நேரம்? டைம் தெரியலங்கம்மா. மகராசி அவிட்டம் இருக்கலாம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு? பேசுங்கம்மா, சார் கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் சந்திரகலாமா. வணக்கம் சார். சொல்லுங்க. என்னோட யாருக்கு உதவி செஞ்சாலும் அது அவங்க வந்து எனக்கு வந்து ஆப்போசிட்டாவே மாறிடுறாங்க சார். சரிம்மா. திருப்பி அவங்க வந்து ரொம்ப நம்ம வீட்டுல வந்து நல்லா உதவி கேட்கறாங்க. நானும் இறக்கப்பட்டு எல்லாமே செஞ்சிடும். அவங்க நல்லா வாழ்க்கையில முன்னேறிடுறாங்க. சரி. நான் இப்படியே தான் இருக்கிறேன். ஆனா அவங்க பூரா வந்து எனக்கு எதிரியாவே மாறிடுறாங்க. சரிம்மா. எனக்கும் சரி என் குழந்தைகளுக்கும் சரி யாருக்காவது சாப்பாடு போட்டா அவங்க வந்து ஆப்போசிட்டா மாறிடுறாங்க. சரிம்மா. கரெக்டா. கண்டிப்பாம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49வது வயசு நடக்கிறது. நான் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க நன்னா இருக்காங்க, எனக்கு ரொம்ப மனசு நான் முன்னேறாமல் இருந்துன்னு இருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஜாதக ரீதியாக சொல்லும் பொழுது பார்த்தோம்னா 11ஆம் இடம் நண்பர்கள், தெரிந்தவர்கள், அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 11ஆம் இடத்துல எதிர்மறையான கிரகங்கள் ராகுவோ அல்லது எதிர்மறையான கிரகங்கள் சம்பவிக்கும் பொழுது இந்த விதமான பாதகங்கள்னு சொல்லுவாள். அதாவது பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன கிரகம்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துக்குண்டான பிரீதி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வருங்காலத்தில் இந்த பாதிப்புகள் வராது. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டோம்னா பிறருக்கு நான் உதவி செய்யும் பொழுது கெட்ட பேர், நிச்சயமாக உதவி செய்யும்போது கெட்ட பேர் வரதான் செய்யும். ஒரு மாணவனுக்கு வந்து பெருசாக படிப்புக்கு காசு இல்லை, எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தான், அழுதுண்டே இருந்தான். ரொம்ப வருத்தப்பட்டு அழுது வீட்டில் போய் அம்மாட்ட கேட்குறான், அம்மா எனக்கு வந்து எக்ஸாமுக்கு காசு, சாப்பாட்டுக்கே வழியில் எக்ஸாம் காசு படாத பக்கம் அப்படின்னாலாம். உடனே அவன் அழுதுண்டே இருந்தானா. திருப்பி அப்பாட்ட போய் கேட்டேன்னா அப்பா சொன்னாரான், நானே அம்மாட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன், நீ என்ன எங்கிட்ட கேட்டுன்னு இருக்க அப்படின்னாரான். இப்படியே அழுதுண்டே இருந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டே இருந்தானா, என்னடா பண்ணுறதுன்னு. சரி, திக்கற்றோருக்கு தெய்வம் தானே துணைன்னு சொல்லிட்டு நேராக கோயிலில் போனானா. கோயிலில் போய் மன்றாடி வாசப்படியில் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். பகவானே எனக்கு காசு கொடு, நான் வேறு எதுக்காக கேட்குறேன்னா, ஏதாவது சிகரெட் குடிக்க கேட்குறேன்னா, இல்லை கெட்ட பழக்கத்தை கேட்குறேன்னா, எனக்கு எக்ஸாமுக்கு காசு வேணும் கொடு பகவானேன்னு உட்காந்து கதறி எழுதுட்டு இருந்தார். அந்த கோயில் அர்ச்சகர் சுவாமியை தொடச்சுட்டு இருந்தவர் கேட்டுட்டார் இதை. ஐயோ பாவம், எக்ஸாமுக்கு நம்ம பிள்ளை மாதிரி இருக்கேன், எக்ஸாமுக்கு காசு இல்லையேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாத சம்பளத்தை அப்படியே தேண்டு வச்சுருக்கான். அவங்க பேசும்போது கேட்டிருக்கு, எவ்வளோ எக்ஸாமுக்கு 7500 ரூபா வேணும் கடவுளே, நீ தான் கொடுக்கணுமே அழுதுன்னு இருக்கான். இவரோட சம்பளமோ வெறும் 5000 தான். சரி, இவருக்கு ஒரு 500 ரூபா எடுத்து வச்சுட்டு 4500 ஒரு கவரில் போட்டு இவன் சாமி கும்பிட்டு வெளியில் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்து. ஏன்னா ஒரு தடவை கொடுத்து பழகிட்டோம்னா திருப்பி நம்மகிட்டே வருவாருன்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார். அந்த பையன் சுவாமி கும்பிட்டு வெளில வந்தோடனே இந்த அர்ச்சகர் கையில் இருக்கக்கூடிய கவரை கொடுக்குறாராம். தம்பி இந்தா முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் இதை உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு போயிட்டாரான். போன உடனே உனக்கு ஒரே சந்தோஷம், என்ன இருக்குல்ல, ஆஹா முருகனை காப்பாற்றி விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை வாங்கிட்டு நேராக உள்ளே போய் இப்படி திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா அது 4500 ரூபா இருந்திருக்கு. உடனே அவன் கேட்டான், நான் என்ன முருகா இது, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், 7500 ரூபா கேட்டேன், நீ 7500 ரூபா கொடுத்து விட்ட, ஆனால் கொடுத்து விட்ட ஆள் தான் சரியில்லை, கமிஷன் அடிச்சு விட்டான்னாரான். பாவம், உதவி செய்ய போன அர்ச்சகருக்கு திருட்டு பட்டோம். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ உதவி செய்யணும்னு நினைச்சாலே பல பேர்கள்லாம் வரதா செய்ய, அதெல்லாம் கண்டுக்க வேண்டியது இல்லைம்மா. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 11th January 1988. பிறந்த நேரம்? காலையில 5:10. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி கன்னிராசியம், நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஜாப். ஓகே சார், இப்போ இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம். கரெக்டாக 29வது வயசு நடக்கிறது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. அதாவது வேலை வாய்ப்பு எனக்கு சரியா செட் ஆகலை, எதனால் எனக்கு வேலை வாய்ப்பு ஸ்திரமா இல்லை, சரியா இல்லை அப்படின்னா, நீங்க வேலை வாய்ப்பா தொழிலான்னு ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது இப்போதைக்கு இருக்கா மனசுல? வேலை வாய்ப்பு தான் ஸ்திரமா இருக்கணும்னு இருக்கு இல்லையா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
புரியல சார். எம்சிஎம். எம்சிஏ, அதாவது வெளியூர் போக மாட்டேன் உள்ளூரில் தான் வேலை பண்ணுவேன்னு ஏதாவது ஸ்ட்ரிக்டாக முடிவு எடுத்திருக்கேளா? அப்படியெல்லாம் இது பண்ணல சார். போய் ட்ரை பண்ணேன், எங்கேயும் கிடைக்கல இல்லையா? பொதுவாக இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா உத்தியோக விஷயங்களில் சில உபாதைகள், நம்ம சிந்தனையே சில விதமான உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு தோஷங்கள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியறது கிடையாது. ஏன்னா ஜாதக ரீதியாக சிறப்பாக தான் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குறது. வருங்காலத்திலையும் சிறப்பாக தான் இருந்துருக்கு. இந்த மாதமே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் ரீதியாக அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ண, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் காலையில் 6 to 7:30 சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதே மாதிரி சூரிய பகவானை ஆராதனை பண்ணுறது, ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறது, ஓம் சூரிய நாராயணாய நமஹ இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது, ராஜகோபால யந்திரம் தடுத்து கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சீக்கிரமாக உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் அதி அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னாக்க அவர் பிறக்கும் போதே தேய்பிறை சந்திர திசையில பிறந்திருக்காரு. ஆனா அவங்க அம்மா அப்பா அவருக்கு பெயருக்கு சந்திரன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இப்ப அவருடைய ஜாதகத்துல சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வலு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்ப ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தின் பெயர் வைப்பதனால இந்த மனிதர் வலு பெறுவாரா பெறமாட்டாரா? அதாவது வெறுமனே பெயர் மாத்திரங்காட்டி வலு பெறுவாரா அப்படின்னு கேட்டால்னா, ஒருத்தர் என்ன பண்ணார், அருமையான ஒரு பாகக்காய், அது நீங்கள் ஊட்டியில் எடுத்ததாக இருக்கலாம், இல்லை கொடைக்கானல் எடுத்ததாக இருக்கலாம், அருமையான ஒரு பாகக்காய். அந்த பாகக்காய் எடுத்துகிட்டு போய் அந்த பாகக்காய்க்கு ஒரு பேர் வச்சு விட்டார். என்ன பேர் வச்சார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்படி தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு கேரட் அப்படின்னு பேர் வச்சு விட்டார். என்ன பேர் வச்சார்? கேரட். அது என்ன பண்ணால் தண்ணியில் முக்கி எடுத்துறான். முக்கி எடுத்து 3 தடவை காதில் சொன்னார். கேரட் கேரட் கேரட்டுன்னு 3 தடவை சொன்னாராம். 3 தடவை காதில் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திருப்பி ஒரு 10-20 தடவை அதை கேரட்டுன்னு கூப்பிட்டுட்டே இருந்து அதுக்கப்புறம் அதை வெட்டினாராம். வெட்டினதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தாராம். இவருக்கு கேரட்டுடைய ஞாபகம் இருந்தது, ஆனால் அது கசத்து தான். அப்போ தான் நினச்சாதான் கேரட்டும் சில நேரத்தில் கசக்கும்னு. ஆக இதில் என்ன நமக்கு தெரியறதுன்னா, கண்டிப்பாக பேர் மாற்றம் பண்ணால் வாழ்க்கையில் நினச்சி நல்ல மாற்றங்கள் உண்டு. இதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா வைப்ரேஷனுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. கும்பகர்ணன் நித்திய யோகத்தை நித்திர யோகம்னு படித்தங்காட்டி தூக்கம் வந்துவிட்டான். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அவ்வளோ பலன் உண்டு, அவ்வளோ சக்தி உண்டு. உங்கள் பெற்றவங்களை ஆறுதலாக நீங்கள் 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவாளுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னேன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ஆறுதல்ங்கிற வார்த்தை இல்லாதங்காட்டி தான் இன்றைக்கி நிறையா வீட்டில் சண்டையே நடந்துட்டு இருக்கு. ஆறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்போ தேடுதலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான். அந்த மாதிரி இருக்கிறதுல பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது உண்மை. ஏன்னா வலு இல்லாத கையில் பொருளை தூக்க முடியாது. அதே மாதிரி வலு இல்லாத பிளானட் பொசிஷனில் பேர் வைக்கிறது அவ்வளோ விசேஷங்களும் கிடையாது. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், தருமபுரி சிவராமன் பேசுறேன் மேடம். சிவராமன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/6/84. பிறந்த நேரம்? நைட்டு 1:15 மேடம் AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஓகே. கும்பலக்கணம் மேடம். சிவராமன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், தொடர்ந்து ஒரு 3 பிரச்சனை கண்டினியூஸா ஒரு 20 வருஷமா இருக்கு மேடம். அது கொஞ்சம் வலி வேணும் மேடம். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை சார்? மேடம், முதல் பிரச்சனை மேடம், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் 20 வருஷமா. சரிங்க. அது வேலைக்கு நிறுத்தேன் மேடம். சுத்த தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன் மேடம். ஓகே. அதுக்கு என்ன தொழில் அமையும் எனக்கு ராசி நட்சத்திரத்தை படிங்க. சரிங்க. அடுத்த பிரச்சனைகள்? 2வது மேடம், அந்த பாகுபலி சொத்து முன்னோர் சொத்து எனக்கு கிடைக்காம இருக்குது. எப்ப கிடைக்கும் மேடம்? 3வது மேடம், வீடு புதுசா கட்டலாம். எப்ப மேடம் வீடு கட்டலாங்க? ஓகே. 3 கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. சிவாய நம சார். வணக்கம் சார். உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கன்னிராசின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வைத்து கும்பலக்னம் இதை வைத்து கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இப்போதைக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் 3 கேள்விகள் இருந்தது. ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்,
எனக்கு வந்து தொழில் சரியாக அமையலை, தொழில் வந்து செய்யலான் இருக்கேன், என்ன விதமான தொழில் செஞ்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு புதன் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொலைத்தொடர்புகள் சார்ந்த எந்த கேள்வி வேணால், எந்த இது வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உதாரணமாக சொல்லலாம், உதாரணமாக உங்களுடைய செல்ஃபோன் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணலாம், கேமரா சம்மந்தமான விஷயங்கள் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பொருளை வந்து வாங்கி விற்கிறத புரோக்கரேஜ் மாதிரி பண்ணிக்கிறதும் விசேஷமாக பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணுறதும் விசேஷமாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் புரோக்கரேஜ் சம்மந்தமாக என்ன விதமான தொழில் பண்ணாலும் விசேஷமாக இருந்துட்டுருக்கும். கல்வித்துறை சம்மந்தமாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சில வாய்ப்புகள் நன்னா இருக்குது. ஒன்று. இரண்டாவது, ஸோ பூர்வீகத்தில் நான் வந்து எனக்கு வருமா வராதா, அதில் வந்து கொஞ்சம் நிலுபரி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சிறு சிறு தடங்கல்கள் நிறையா இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப அதீதமாக நீங்கள் பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, இதை பற்றி கேட்கவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கடந்த 2 வருஷ காலமாகவே வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் தான் யோசிச்சுட்டு இருக்கல. ஆனால் முயற்சி எடுங்க, பலன்களை இறைவன் கொடுப்பார், நிச்சயம் நன்மைகள் இருக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கள்ளக்குறிச்சியிலிருந்து பார்வதி பேசுறேன். பார்வதி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்க நான் கேட்கணும். அவருடைய பெயர்? அப்புறம் 2 பேர் கேட்கணும். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயர்? எம்மா செல்வமுத்துக்குமார். டேட் ஆஃப் பர்த்? 4/11/1972. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம்? கன்னி ராசி, சித்திர நட்சத்திரங்க. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அவருக்கு, ஆக்சிடென்ட். அப்புறம் தொழில் எப்படி இருக்கும், அவரு வீட்டுல தான் இருக்காரு இப்போ. அம்மா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. சொல்லுங்க சார். இப்போ இவங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு சில விபத்துகள்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குன்னு சொன்னீங்க. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த நட்சத்திர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்துலையும் இந்த ஜாதகத்துக்கு சிறு சிறு உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருந்துருக்கு. இதுலேருந்து மாறுதல் தரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டல்னா, ரொம்ப விசேஷமான பகவான் தன்வந்திரி பகவான் தான். இன்னொன்று, தன்வந்திரி பகவான் பண்ணுறதுக்கு முன்னாடி மேற்கு பார்த்து வீடு இருந்தது, தெற்க பார்த்து வீடு இருந்ததுன்னா இவருக்கு விசேஷ பலன்கள் கிடையாது. வீடு மாற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீட்டு பக்கத்தில் ஐயப்ப சுவாமி கோயில் இருந்தால் அந்த கோயில்லையே தன்வந்திரி ஹோமம் சொல்கிறது. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமக. இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை டெய்லி ஜபம் பண்ணுறது உன்னதமான பலன் கொடுக்கும். பரமேஸ்வரனை தவிர பெரிய உன்னதமான தெய்வம் சொல்லவே முடியாது, அவ்வளோ விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து சொல்லுங்கம்மா, புதுக்கோட்டையில இருந்து யார் பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் ஏறாயிரம் வேங்காயில இருந்து பேசுறோம். அமலாவுக்கு அவங்க 1987 பிறந்தது. ஓகேம்மா, ஓகே. பிறந்த நேரம்? அம்மா பதட்டப்படாம சொல்லுங்க. அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? காலையில 6 மணிமா, சாயந்தரம் 6 மணிமா. சரிங்கம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம்? கன்னியா ராசி. கன்னியா ராசி மேதநாதன். சரிங்கம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? என்னம்மா கேட்கணுமா அவங்களுக்காக? அவங்களுக்காக என்ன கேட்கணுமா? அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலாம். அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி, அதாவது தகவல்கள் வந்து ரொம்ப தெளிவாக இல்லாதங்காட்டி ஜாதக பலனை விட இந்த ஜாதகத்தில் பிரசன்ன பலன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லலாம். பிரசன்ன பலனை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு திருமண யோகத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. திருமணமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் உங்களுக்குள்ளே வந்தது. அப்போ நிறைய முயற்சி பண்ணியும் காரியம் இல்லை, காரியம் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 13 வாரம் சிவபெருமான் கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுறது விசேஷமான, இது பேர் ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த ருத்ராபிஷேகம் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி பண்ண முடியலன்னா 5 பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுறதும், 5 பிரதோஷத்தில் பாலாபிஷேகம் 2 லிட்டருக்கு மேலே பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். 1. அடுத்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுறது 2. 3வது பார்த்தீங்கன்னா ஸ்வயம்வரா பார்வதின்னு சொல்லுவாங்க. பார்வதி அம்பாள் வந்து சிவபெருமானுக்காக பிரார்த்தனை பண்ண ஒரு பெரிய ஹோமம் ஸ்வயம்வரா பார்வதி. இந்த ஹோமத்தை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், சீக்கிரமாக திருமண யோகம் கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. சரி, இப்போ பொருளாதார ரீதியாக இதெல்லாம் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் சார்? மஞ்சள் மாலை போடுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, நான் முத்துக்குமார் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு ஒருத்தங்க கேட்காங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/11/1978. பிறந்த நேரம்? 9:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி தனு ராசி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இதுங்க சொல்லுங்க. மெசேஜ் பார்த்துட்டு இருக்காங்க, அது ஒண்ணு. ஓகே, அது போக இப்போ எனக்கு டைலமா எப்படி இருக்குன்னா வேற வேலை சேஞ்ச் பண்ணலாமா என்னன்னு ஒரு டைலமா இருக்கு. ஓகே சார், இப்போ இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக 39ஆவது வயசு நடக்கிறது. வேலையில் வந்து எனக்கு வந்து மாற்றம் பண்ணலாமா, வேலையில் வந்து இதுவே இருக்குமா, ஏன் இந்த வந்து டைலமாவாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7.5 சனி இருக்கங்காட்டி இந்த மாதிரி யோசனைகளை நிறையா பண்ண வைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு பிரார்த்தனை பண்ணுறது விசேஷமாக இருக்கும். வாய்ப்புகள் கிடச்சி இதை விட உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா மட்டும் போகிறது நல்லது. இல்லைன்னா அதுவே கடைபிடிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இல்லைன்னா அலகழிப்புன்னு சொல்லுவாள், இங்கேருந்து அங்கே மாதிரி அங்கேருந்து இங்கேயும் இல்லாமல் ஆயிடக்கூடாது. அதனால் 7.5 சனி காலகட்டத்தில் அதிகமான பெரிய முயற்சிகள் எடுத்துக்கிறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன இருக்குமா? தனுசு ராசி காலம் கேட்கவே வேண்டாம். எந்த விஷயத்தையும் சாதனையாக செய்யக்கூடிய மனோபாவங்கள் உள்ளவாளாக இருந்துருப்பா. ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராமர் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை சுவாமியை தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க சார்? ஓகே, அவங்க இணைப்பு சரியா இல்லை. அழைப்பிற்கு நன்றி. திரும்பியும் ட்ரை பண்ணுங்க சார். சார், நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க தினம் தினம் காலைல எழுந்து கோவிலுக்கு போவாங்க, பிரதட்சணம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, ஸ்லோகங்கள் படிப்பாங்க, நல்ல மனதோடு இருப்பாங்க, தெளிவான எண்ணங்கள் இருக்கும், நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. இது எல்லாமே இருந்தும், பரிபூர்ண பக்தி இருந்தும் கூட அவங்க வாழ்க்கையில வந்து சக்சஸ், வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாக்கணியாகவே நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? காரிய சித்தி அப்படிங்கிறது இருந்தாலே போதும் சார், வாழ்க்கையில வந்து நிச்சயமா சித்தி கிடைக்கும். இந்த காரிய சித்தி கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் எங்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது சுதர்சனன் வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு இதுன்னு சொல்லலாம். சுதர்சனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது சக்கர தல்வார் சுதர்சனர் வந்து பூர்ணமான பெருமாள் பக்தி கொண்டவராக இருப்பார். அவர் வந்து சதாகாலம் பார்த்துட்டோம்னா பெருமாளை பற்றி சிந்தனை பண்ணுவார். அதே மாதிரி நாரதரும் அதே மாதிரி தான் சதாகாலம் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுவே சிந்தனை பண்ண நாராயண 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 நாமத்தை சொல்லலாம். இவ 2 பேரும் ஒரு நாள் ஆஞ்சநேயரை சந்திக்க போனலாம். ஆஞ்சநேயரை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான், ஆஹா நம்ம பக்தி ரொம்ப குறைவு, இதை விட பக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாதாட்டிருக்கு. ஏன்னா எதிர்த்தா ராமா, உட்காந்தா ராமா, நின்னா ராமா, அவர் கண்ணை மூடி உட்காந்து ராம சிந்தனை பண்ணும்போது ஒரு க்ஷணம் டிஸ்டர்ப் ஆனால் கூட அது வந்து ரொம்ப வருத்தப்படுவாராம். ராமனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சதாகாலம் சிந்தனை பண்ணுறாராம். அந்த அளவுக்கு தியானம் பண்ணக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் பகவான். ஆஞ்சநேயர் வந்து அனுமன் வந்து அவ்வளோ வல்லவர் அப்படின்னு சொல்லுவார். எடுத்த காரியத்தை உடனே முடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர். சரி, இதில் என்ன தெரிஞ்சது நமக்கு அப்படின்னு கேட்டுட்டோம்னா, பூஜையில் ஒரு விஷயம் சொல்லுவாள். எந்த ஒரு காரியத்தை முடிக்கும் பொழுதும் பூர்ணாகுதின்னு சொல்லுவாள். பூர்ண ஆகுதின்னு பேர். ஆகுதினா என்ன? ஒரு பூஜையில் சங்கேன்னு இருக்குது. இத்தனை மந்திரங்கள் சொல்லி தான் ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அத்தனை மந்திரத்தை ஜபிச்சதுக்கப்புறம் எல்லா பூஜையிலும் முடித்ததுக்கப்புறம் பூர்ணாகுதின்னு, இது வந்து பூர்ணமாக இந்த பூஜையை நான் என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கணும், முதல்ல நான் என்ன சங்கல்பம் பண்ணணும், என்ன வேண்டுதல் பண்ணணும், என்ன சுவாமிகிட்ட நான் வந்து பாதத்தில் வச்சனோ அதெல்லாம் முடிச்சுட்டேன், அதுக்கு தான் பூர்ணமாக இந்த ஆகுதி பண்ணுறேன். நான் எடுத்த காரியத்தை பூஜை முறைகளில் நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன், இறைவன் எனக்கு நிச்சயம் எடுத்த காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருவார். இந்த சங்கல்பத்தை மனசில் எடுத்து பண்ணுறேன். நிறைய பேருக்கு என்னென்னா அவசர காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும். சந்தனம் உண்மை இல்லை, விபூதி உண்மை இல்லை, குங்குமம் உண்மை இல்லை, ஊதுபத்தி உண்மை இல்லை, கற்பூரம் உண்மை இல்லை, எண்ணெய் உண்மை இல்லை, நெய் உண்மை இல்லை. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்துட்டுனா டூப்ளிகேட் தான் நிறையா இருந்துட்டு இருக்கிற மாதிரி. இது இல்லாமல் இருந்தால் கூட மனம் அந்த பக்தி அது உண்மைதானே? அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். அப்போ அந்த பூர்ணமான எண்ணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இது எந்த மாதிரி மனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் மாதிரி வேண்டுதல் பண்ணுறது விஷயம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கான வழிமுறைகள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பேசின ஒவ்வொரு நேயருக்கும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோடைய
முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.